அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தேவன் தாமே இந்த நாளில் உங்களோடு இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக. நாம் சிந்தனைக்காக சங்கீதம் 119 வசனம் 9 நாம் வாசித்து சிந்திக்கலாம். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதுனால் தானே. நாம் நேற்றைய தினத்திலிருந்து சங்கீதம் 119 தொடர்ச்சியாக சிந்தித்து கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினத்திலே முதல் 8 வசனங்களை நாம் சிந்தித்தோம். தேவனோடு நெருங்கி ஜீவிப்பதற்கு கர்த்தருடைய வார்த்தை அவசியமானது என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை பின்பற்றுகிறவன், அதை கைக்கொள்கிறவன், அதில் ஆர்வமாய் இருக்கிறவன், தன்னுடைய இருதயத்திலே நன்றிகளும் துதிகளோடு நிறைந்திருக்கிற ஒரு மனுஷன் பாக்கியவான். அவன் தேவனுடைய கிருபையை பெற்ற மனிதன் என்று நாம் நேற்றைய தினத்தில் இந்த முதல் 8 வசனத்தை நம்ம பார்த்தோம். இந்த நாளிலும் கூட 9ஆம் வசனத்தில் மிக குறிப்பாக வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான் என்ற ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. எப்படி ஒரு வாலிபன் பரிசுத்தமாய் வாழ முடியும்? ஏன்னா வாலிபன் தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய சிந்தனையில் பாவம் நிறைந்து மிக குறைவான வேத அறிவையும் அனுபவத்தையும் பெற்று வாழுகிற ஒரு மனுஷன். அந்த மனுஷனால் எப்படி சரியாக வாழ முடியும்? இது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான கேள்வி. தன் வழியை எப்படி சுத்தமாக வச்சுக்கொள்வது? முதலாவது நம்ம புரிஞ்சுக்கணும், எந்த மனுஷனும் தன்னுடைய வழியை தன்னுடைய சுய பலத்தினால சுத்தமாக வைத்து கொள்ள முடியாது. அது ஒரு எளிமையான இல்லை சுலபமான காரியம் அல்ல. ஏன்னா எல்லா மனுஷனும் இதுதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையை நான் சுத்தமாக வைத்துக்கொள்ளணும், என்னுடைய வாழ்க்கையை நான் சீர்படுத்தி கொள்ளணும் என்று தேர்ந்தெடுத்து விரும்பி அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் அவன் மனுஷன் எதை புரிஞ்சு கொள்ளலை அப்படின்னா, அவனுடைய வாழ்க்கையில் ஏற்கனவே பாவம் சூழ்ந்திருக்கு. அவனுடைய இருதயம் ஏற்கனவே பாவத்தினால நிறைந்திருக்கிறதுனால அவன் தன்னுடைய வாழ்க்கையில் எந்த முயற்சி எடுத்தாலும் அவனுடைய வாழ்க்கையில் பரிசுத்தமாக வாழ முடியாது, சுத்தமாக வாழ முடியாது. இப்படிப்பட்ட நிலையில் எப்படி ஒரு மனிதன் தன்னை காத்துக்கொள்வது? என்ன செய்வது? இப்போ ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை சுத்தமாக காத்துக்கொள்ளணும்னா முதலாவது ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளணும். தன்னுடைய சுய பலத்தினாலும் சுய ஞானத்தினாலும் அது சாத்தியப்பட போகிற காரியம் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்தமாக வாழணும், தன்னுடைய வாழ்க்கையை சுத்தமாக வைத்துக்கொள்ளணும் அப்படின்னா அது மனுஷனுடைய சுய முயற்சினால சாத்தியப்படுகிற காரியம் அல்ல. அதனால தான் வேதம் சொல்லுது, இந்த இடத்துல இதுக்கான பதில் சொல்லுது, உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதுனால் தானே. வேதம் போதிக்கும் இயேசுவை பின்பற்றுவதன் மூலமாக, வேதம் போதிக்கும் இயேசுவினுடைய வார்த்தையை பின்பற்றுவதன் மூலமாக மட்டும்தான் ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையை சுத்தமாக காத்துக்கொள்ள முடியும். ஏன்னா அந்த இயேசு கிறிஸ்து ஆண்டவராக இருந்தவர் மாம்சத்தில் வெளிப்பட்டு உங்களை போல என்ன போல எல்லா சோதனையும் உபத்திரவத்தையும் பாவத்தையும் மேற்கொண்டார். ஏன் வாலிபனுக்கு இது அவசியம்? வாலிபனுக்கு எப்பயுமே ஒரு இன்ஸ்ட்ரக்டர் அவசியம், ஒரு போதிக்கிறவர் அவசியம், அவனுக்கு அறிவுரைகள் அவசியம். அதனால தான் இந்த இடத்துல வேதம் சொல்லுது, வேதத்தை உன்னுடைய அறிவுரையாக வச்சுக்கோ, வேதத்தை உன்னுடைய வழிகாட்டியாக வச்சுக்கோ, உன்னுடைய பாதையிலுடைய திசைக்கு இந்த வேதத்தை அனுதினமாக தேடு. இந்த வேதத்தை தேடு அப்படின்னா இந்த வேதத்தை படிக்கணும், இந்த வேதத்தை தியானிக்கணும். இந்த வேதத்தை படிக்கும் போதும் தியானிக்கும் போது மட்டும்தான் என்னுடைய இருதயத்தையும் என்னுடைய வாழ்க்கையும் நான் சுத்தமாக வைத்துக்கொள்ள முடியும். வேதத்தை அசட்டை பண்ணுகிற எந்த மனுஷனாலும் பரிசுத்தமாக வாழ முடியாது. அவன் தன்னுடைய ஆத்துமாவை கெடுத்துக்கொள்வான். இன்னைக்கு நிறைய நேரத்தில் மக்கள் சொல்லுவாங்க, எனக்கு வேதம் தெரியாதுங்க, எனக்கு வேதத்தில் அவ்வளோ அறிவில்லை, எனக்கு அறியாமல் நான் என்ன பண்ணுறது? அறியாமல் பாவம். அறியாமை என்பது பாவம். என்னுடைய வாழ்க்கையில் அறியாமல் என்னை நல்லவனாக்காது, அது என்னை பாவியாக தான் ஆக்குது. யாராக இருந்தாலும், எப்படிப்பட்ட மனுஷனாக இருந்தாலும், வாலிபனுக்கு மட்டும் இது இல்லை, எல்லா மனுஷனும் தன்னுடைய வழியை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அவன் வேதத்தை படிக்க வேண்டும். இந்த 119ஆம் சங்கீதம் தொடர்ச்சியாக தான் சொல்லுது, வேதத்தை படிப்பதனுடைய ஆசீர்வாதங்களை குறித்து சொல்லுது. உங்களுடைய வாழ்க்கையில் பாவம் இல்லாமல் இருக்கணும்னா தினந்தோறும் வேதத்தை தேடுங்க. இன்னைக்கு நீங்கள் பாவம் செய்யாமல் இருக்கணும் அப்படின்னா, இந்த நாளில் நீங்கள் தேவனுக்கு பிரியமாக வாழணும் அப்படின்னா காலையில் எழுந்தோடனே வேதத்தை படிங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து இப்படிதான் வாழ்ந்தார். அவருடைய சோதனையில் வேதத்தை பயன்படுத்தினார், அவருக்கு வருகிற உபத்திரவத்தில் வேதத்தை பயன்படுத்தினார். அவர் வேதத்தை படித்து, வேதத்தை தியானித்து, வேதத்தில் அறிந்து, வேதத்தில் வளர்ந்து தன்னுடைய வாழ்க்கையில் பாவம் இல்லாதவராய் பூர்ண பரிசுத்தராய் வாழ்ந்து பாவத்தை மேற்கொண்டார். உங்களுக்கு எனக்கு இயேசு கிறிஸ்து முன்மாதிரியாக போயிருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்து எப்படி வேதத்தை படித்தறிந்தாரோ, அந்த இயேசு கிறிஸ்து எப்படி பாவத்தை மேற்கொண்டாரோ, அதே போல் நீங்களும் நானும் வேதத்தை படித்து, வேதத்தை தியானித்து பாவத்தை மேற்கொள்ள
தேவன் உங்களுக்கும் எனக்கும் கிருபை செய்வாராக. விசேஷமாக வாலிபர்களே, தினந்தோறும் வேதத்தை படிங்க. வேதத்தின் மீதான அறியாம பாவம். வேதத்தை படிங்க, வேதத்தை தியானிங்க. தேவன் உங்களை பரிசுத்தமான வாழ்க்கைக்கு நேராக வழி நடத்துவாராக. ஆமென்.